தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சோஷியல் மீடியா வழியாக வந்து அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு குறைவான நேரத்தில் வந்து அதிகபட்ச விவசாயிகளுக்கு நாங்கள் தகவலை கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எங்களோட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து நிறையா இருக்குது. எல்லாருமே ஆண்ட்ராய்டு அந்த அலைபேசி வச்சுருக்காங்க. அந்த அலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த குறு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்குறதும் பண்ணலாம், இல்லை தமிழ்லேயே அவங்க டைப் பண்ணி அனுப்பலாம், இல்லை ஆங்கிலத்தில் அனுப்பினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்திக்கிற விவசாயிகளுடைய அந்த வாட்ஸ்அப் எண் செல்ஃபோன் எண்ணை வந்து வாங்கி எங்களோட குழுவில் நாங்கள் இணைச்சிடறோம். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த குழுவில் அவங்க கேட்டுருவாங்க. அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளும் இருப்பாங்க, எங்களோட மையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநரும் இருப்பாங்க, பிற மையத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நமக்கு என்ஆர்சிபி இருக்குது, அவங்களோட விஞ்ஞானிகள் இருப்பாங்க. அடுத்தது நம்மளுடைய மாநிலத்தில் வேளாண் துறை இருக்கு இல்லைங்களா, வேளாண் துறை அதிகாரிகள் எல்லாரும் அதில் இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு விவசாயிக்கு ஒரு சந்தேகம் கேட்கும் பொழுது அது தொழில்நுட்பம் சார்ந்ததுன்னா நாங்கள் வந்து அதுக்குரிய பதில்கள் கொடுப்போம். இதே வந்து ஒரு வங்கியில் வந்து ஒரு மானியம் கேட்கணும், ஒரு லோன் வேணும் அப்படிங்கும் பொழுது வங்கி அதிகாரி அந்த குழுவில் வந்து அதுக்குரிய பதிலை கொடுப்பாரு. அதே ஒரு கால்நடை துறை சார்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோன் வேணும், இல்லை வந்து ஒரு கால்நடைகள் வாங்கணும், இல்லை ஒரு தடுப்பூசி போடணும்னு சந்தேகம் கேட்கும் பொழுது கால்நடை துறையை சார்ந்தவர்களும் அந்த குழுவில் இருப்பாங்க. இது போல பல்வேறு விஞ்ஞானிகளை வந்து அந்த குழுவில் நாங்கள் வச்சிருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு வந்து கேட்கிற தகவல்கள் வந்து உடனுக்குடனே வந்து பதில் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் வயலை பார்வையிட்டு ஒரு பூச்சி தாக்கு இருக்குன்னா அவர்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது நம்ம அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட வயலுக்கு நேரில் போய் பார்த்து அது வந்து பூச்சி தாக்குதலா, நோய் தாக்குதலா, இல்லை சத்து குறைபாடான்னு கண்டறிந்து அதற்குரிய ஆலோசனைகளை வந்து நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விவசாயிகளோட தொடர்பு வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஃபேஸ்புக்கும் நம்மளோட இதில் இருக்குது. எல்லாமே ICARKVK கரூர் அப்படின்ற பேரில் தான் இருக்குது. இதில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தினசரி நடவடிக்கைகளையும் நாங்கள் அதில் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வெற்றி கதைகளை வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து அதுலேயும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது வல்லுநர்களுடைய வழிகாட்டுதல்ன்ற ஒரு பேஜில் விஞ்ஞானிகள் கூறக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் அதில் பதிவிட்டு இருக்கோம். இது வந்து படித்த விவசாயிகளுக்கும் இல்லை வந்து பிற வெளி மாநிலங்களில் இல்லை வெளிநாடுகளில் இருக்க விவசாயிகள் வந்து அதை பார்த்துட்டு அதன் மூலம் எங்களுக்கு நிறைய பேர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு நிலம் கரூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லி ஆலோசனை கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப் சொல்லியிருக்கோம், அடுத்து ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் அக்கௌண்ட்டும் நம்மளோட கேவிகே பேரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் வந்து நடத்துகிறோம். அந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் வந்து தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் சொல்லும் பொழுது அன்னைக்கு ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு 100 பேர் 200 பேர் மட்டும்தான் அதை கேட்க முடியும். ஆனால் தொடர்ந்து மாவட்டம் முழுக்க இருக்க விவசாயிகள் அதை கேட்கணும்னா என்ன செய்யணும்னா அதை நாங்கள் வீடியோ எடுத்து எங்களோட வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் வந்து நம்ம பதிவிடும் பொழுது அதை வந்து விவசாயிகள் பார்த்து அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எங்களை தொடர்பு கொள்றதுக்கு அந்த சேனல் வந்து எங்களுக்கு ரொம்ப வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. அதுவும் எங்களுடைய ICARKVK கரூர் அப்படின்ற பேரில் தான் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து நாங்கள் தொழில்நுட்பங்கள் குறித்தும் வீடியோ போட்டிருக்கோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்தும் போட்டிருக்கோம், பயிற்சிகள் நடந்ததுன்னா அந்த தொழில்நுட்ப உரையை வந்து நாங்கள் பதிவு பண்ணி அதில் வந்து நாங்கள் பதிவிட்டுருக்கோம். அதனால் விவசாயிகள் வந்து யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்து எங்களை தொடர்பு கொள்கிறோம்.